சார் இது கதைக்கு சம்மந்தம் இல்லையே ஏன் வருது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இல்லை சார் எங்களுக்கு ஒரு ரிமெம்பரன்ஸாக இருக்கட்டும், நாங்கள் அந்த பழைய படங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லல. சார் சூப்பரான மேட்ரு சார். சொல்லிடாதீங்க சார். ஆனால் காப்பி ரைட் வாங்கணும் அதுக்கு, அது காப்பி ரைட் ஆகணும். ஸோ இப்போ அடுத்த கொஞ்ச நாளில் வந்து கவுண்டமணி சார் பேசுவார், டேய் என் படத்தை எடுத்து ஏன் காமெடி எடுத்து உன் படத்துல வச்சியே காசு எங்க அப்படின்வார். இல்லை அந்த மாதிரி நிறைய நடக்கும். வடிவேல் சார் வருவார். ஏன்னா அவரு படத்தை ஆல்ரெடி அவருடைய காமெடியை மீமா தான் நிறைய பேர் பயன்படுத்தி அவர் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் சோறு போடுறாருன்னாங்கல்ல. மீம் வந்து எல்லாத்துலயும் மீம், எதை எடுத்தாலும் வடிவேல் சாரோட கவுண்டர் ஒரு மீம். ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு டபுள் ஆக்ஷன் ஒரு ரோல் போட்டோன்னா உடனே அந்த மீம் போடுறான், டேய் இவன் அவன் இல்லை அப்படின்வான்ல, அதை உடனே ஒரு கவுண்டரா போடுறது. இன்னைக்கு வந்து வடிவேல் சாரும் கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் விவேக் சார்லாம் இல்லைன்னா மீம்ங்கிற ஒரு கலாச்சாரமே இருந்திருக்காது. மீம் கிரியேட்டர்ஸ் அதை வச்சு மிகப்பெரிய வாழ்க்கைக்கான ஆதாரத்தை தேடின மாதிரி தமிழ் திரையுலகமும் நீங்கள் பழைய படத்துல அந்த காமெடி சீன் எடுத்து புதிய படத்தில் போட்டு அதுக்கான முறையான ரைட்ஸை வாங்கி அவர்களுக்கு முறையான ரைட்ஸை வாங்கி அந்த சீன் எடுத்து போட்டு மக்களை மறுபடியும் மகிழ்ச்சிப்படுத்துங்கன்னு செல்வராஜுடைய அந்த புதிய யுக்தியை நீங்கள் கையாள வேண்டும்.